ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். புனித இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென். அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களுடைய உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். இறை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பெறுக. உமது ஆசி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். இறைவன் நுரையும் காவியம், இறைவன் நுரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் பாரதி. இயேசுவில் பிரியமுள்ள இறை சமூகமே, உழவு தொழில் செய்யும் நாம் பேர் பெற்றோர் குழுவில் இணைய விருப்பமா என்ற கருத்தினை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். உழைக்காதவன் உண்ணலாகாது என்பதை இறைவார்த்தை கூறுகின்றது. சோம்பேறியாக வாழ்வதை விட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு உழைக்க முயற்சி செய்ய வேண்டும். கோதுமை மணிகள் மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் பலன் தர முடியும். மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். பல லட்சமாக விதையை தரும் அற்புத இயற்கை சக்தியை உணராத முட்டாள்கள் விவசாயத்தில் நஞ்சை கலந்து இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்து கொண்டு வருகின்றனர். உழவு தொழில் உடல் ஆரோக்கியத்தையும் மனதிற்கு வலிமையும் உழைப்பின் மீதுள்ள ஆர்வத்தையும் தூண்டி எழுப்புகின்றது. தீய சிந்தனைகளான பழிவாங்கும் எண்ணம், மற்றவர்களை கெடுக்கும் செயல், சோம்பேறித்தனம் இவைகளை நீக்கி புது வாழ்வுக்குள் செல்ல நம்மை அழைக்கின்றது. அவரோடு கைகோர்க்க கரங்களை பிடிக்க இத்திருப்பலியில் இணைவோம். இந்த புனிதமான திருப்பலியானது மகுதுப்பட்டி பாலுக்கண்ணு ஒப்புக்கொடுக்கின்ற பள்ளி. வீட்டுள்ள அனைவரும் நல்ல சுகம் வேண்டியும் கன்னிஸ் ஆடியோஸ் தொழிலானது நன்கு வளர்ச்சி அடையவும் ஆடு மாடு செழித்து வளரவும் பழுகி பெருகவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி முரம்பட்டியார் குடும்பம் ஜான் கென்னடி, எஸ்தர் ராஜாத்தி ஆகியோரால் ஒப்புக் கொடுக்கின்ற பள்ளி. இதுவரை செய்த அனைத்து நன்மைகள் கண்டியாகவும் குடும்பத்தில் சமாதான நிலவும் பெற்றோருக்கு நல்ல உடல் வேண்டியும் குழந்தைகள் இறைஞானத்தில் வளரவும் பணி நிரந்தரம் கிடைக்கும் இப்பள்ளி. விவசாயம் ஆடு மாடுகள் செழிக்கவும் பழுகி பெருகும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கோலார்பட்டி அருள் ஜோசப் மரியாள் ஒப்புக் கொடுக்கின்ற பள்ளி. இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் மகன்கள் மகள்கள் மருமகள் மற்றும் பேர குழந்தைகள் அதீதி மகிழுந்தி நல்ல உடல் நலம் வேண்டியும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நடுப்பட்டையார் சிங்கராயர் அட்ரினா சிபி ஜான் உடல் சுகத்திற்காகவும் கேத்ரினுக்கு சுகப்பிரசவம் கிடைக்கவும் ஆடு மாடு செழிக்கவும் குடும்பத்தில் பழுகி பெருகவும் விவசாயம் செழிக்கவும் குடும்பத்தில் சமாதான ஒற்றுமையும் இருக்கவும் கடன் பிரச்சனை விடுதலை கிடைக்கவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டியார் கோக்குடியார் நடுப்பணை சௌரிமுத்து ஆரோக்கியம்மாள் ஒப்புக் கொடுக்கின்ற பலி. இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானமும் பேர குழந்தைகள் நன்கு படிக்கவும் ஆடு மாடு பயிர்ப்பச்சை பழுகி பெருகவும் செழித்து வளரும் புனித இஞ்ஞாசியாரின் பரிந்துரையால் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குன்னத்தூரார் குடும்பம் தனமேறி ஒப்புக் கொடுக்கின்ற பள்ளி. குடும்பத்தில் அனைவரும் உள்ள சுகத்துடன் இருக்கவும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கும் விவசாயம் செழிக்கும் ஆடு மாடுகள் பழுகி பெருகும் விவசாயம் செழிப்படையும் நிலைத்த காரியங்கள் நிறைவேறும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குன்னத்தூரார் குடும்பம் குழந்தைராஜ் இன்னாசியம்மாள் ஒப்புக்கின்ற பலி. வீட்டிலுள்ள அனைவரும் உடல் சுகத்தோடு இருக்கவும் கால்நடைகள் பழுகி பெறவும் விவசாயம் செழிக்கவும் குடும்பத்தில் சமாதான ஒற்றுமை நிலவும் இந்நினைத்த காரியம் நிறைவேறவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி பெரிய முரம்பட்டியார் குடும்பம் சவுர்ராஜ் மரிய தங்கம் செபஸ்திமால் இவர்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பலி. அம்மாவுக்கு உடல் நலம் பெறவும் மகன் உடல் நலம் பெறவும் ஜோனத்தான் பீஷாக் நல்ல படிக்கவும் பேத்திகள் நன்றாக படிக்கும் அனைவருக்கும் உடல் நலம் பெறவும் விவசாயம் செழிக்கவும் செய்யும் தொழில் எந்த ஆபத்து வராமல் காத்தலும் ஆடு மாடுகள் நலம் பெறவும் பழுகி பெருகும் இஞ்ஞாசியாரின் புனிதரின் பரிந்துரையால் இப்பள்ளியை நன்றி கூறி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மகுதுப்பட்டி சாமிக்கண்ணு ஹெலன் ஒப்புக் கொடுக்கின்ற பலி. இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் அனைவரும் நல்ல சுகம் வேண்டியும் குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க அரசு வேலை கிடைக்கவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ராயர் பீட்டர் அந்தோனியம்மாள் ஒப்புக் கொடுக்கின்ற பலி. இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கிறிஸ்டின் ஜோஸ்வா பிரதீப் நல்ல சுகம் கிடைக்கும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் மாதா டெக்கரேஷன் தொழில் முன்னேற்றம் காணவும் ஆடு மாடுகள் பழுகி பெருகவும் விவசாயம் செழிக்கவும் குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் கிடைக்கவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
கீரனூர் ரவி சுமதி ஒப்புக் கொடுக்கின்ற பள்ளி ரவி அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டியும் மகள் துர்காவிற்கு நல்ல திருமண வரன் அமையவும் குடும்பத்தார் அனைவரும் நல்ல சூழல் மகிழ்ந்து வாழவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இவர்களோடு சேர்ந்து நாமும் இந்த கருத்துக்களுக்காகவும் இன்று குறிப்பாக இன்றைய நாளில் சிறப்பு செய்கின்ற மகுதுப்பட்டி ஊர் மேனேஜர் சேசு சபரியார் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஊர் மக்களுக்கும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்தர நாம் பெற மன்றாடுவோம். எனவே அவர்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக வருக வருக என்று நாம் கைத்தட்டி நாம் வரவேற்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய பங்கிலே அதிகமாக மக்கள் கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதியிலே அன்பும் சமாதானம் ஒற்றுமை நிலவும் அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் ஊர் மேனேஜரும் ஊர் நிர்வாகிகளும் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஊருடைய வளர்ச்சி பணிகள் தொடர்ந்து நடைபெறவும் இந்த வழிபாட்டிலே நாம் ஜெபிப்போம். இந்த ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே புகழ்ந்து மகிழ்ந்து போற்றி நன்றி செலுத்தி கொண்டாட ஒரு நிறைவான தகுதியை ஆண்டவர் தாமே நமக்கு கொடுக்கும்படியாக நம்முடைய குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்ப்போம், மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
இறைவா உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசையா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. நீதிபாலை நிலத்தில் கொடிகொண்டிருக்கும் நேர்மை வளமான வயல்களில் வாழும். நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு, நீதியால் விளைவன என்றுமுள அமைதியும் நம்பிக்கையும். என் மக்கள் அமைதி சூழ வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பர். ஆனால் காடு அழிய கல்மழை பொழியும், நகரம் தாழ்நிலை அடைவது உறுதி. நீர் வளமிக்க இடங்களில் எல்லாம் பயிர் செய்து தாராளமாக மேயுமாறு மாட்டையும் கழுதையும் அவிழ்த்துவிடும் நீங்கள் நற்பேறு பெற்றவர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. குறைகள்
ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 திருவாக்கியங்கள் 4-8 வரை, 11-15 வரை. பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் அவரிடம் கூடி வந்தபோது அவர் ஓமைகள் வாயிலாக கூறியது: விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரமாய் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறைகள் மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாதலால் கருகி போயின. மற்ற சில விதைகள் முட்செடிகள் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்து முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த ஓமையின் பொருள் இதுவே: விதை இறைவார்த்தை. வழியோரம் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டவர்கள் சிலரை குறிக்கும். இவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அந்த வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே இறை வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தைகளை கேட்டு கவலை, செல்வம், வாழ்வி வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாது இருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விதைகளோ சீரிய உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர்களை குறிக்கும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு பிரியமான சாத்தம்பட்டி பங்கு மற்றும் கிளை பங்கு இறைமக்களே, இந்த நாளிலே ஆண்டுடைய பிரசன்னத்திலே ஒன்று கூடி ஜெபிக்க வந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, இளைஞர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் மலம்பட்டி பங்கு இறை சமூகம் சார்பாக இன்னாசியாரின் நவநாள் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாமெல்லாம் உழவு தொழில் செய்யக்கூடியவர்கள். நம்மில் அதிகமானோர் உழவு தொழிலை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல முறையிலே உழவு தொழில் செய்கின்ற நாமெல்லாம் பேறு பெற்றோருடைய குழுவிலே இணைய விருப்பப்பட்டு ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்றோம். சிறப்பாக உழவு தொழில் செய்கிற அனைவரையும் இன்னும் விசேஷ விதமாக இதோ இந்த திருப்பலிக்கு உழவு தொழில் செய்கிற நாம் பேறு பெற்றோருடைய குழுவிலே இணைய விருப்பப்பட்டு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, எப்படி நாம் பேறு பெற்றோருடைய குழுவிலே இணைய முடியும் என்ற சிந்தனையை மையமாக வைத்து உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். திருவள்ளுவர் தன் எழுதிய திருக்குறளிலே 104வது அதிகாரத்திலே 1033வது திருக்குறளிலே இவ்வாறு சொல்லுவார்:
1032 திருக்குறளிலே உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்று சொல்லுவார். உழவு தொழிலை செய்யாது பிற தொழிலை தேடி போவோர் யாவரையும் உணவு கொடுத்து தாங்குதலால் அந்த உழவு தொழிலை செய்பவர் உலகத்தாராகிய தேருக்கு அச்சாணி போன்றவர் ஆவர். எனவே உழவு தொழிலை செய்யாமல் பிற தொழிலை தேடி செய்வர்களுக்கெல்லாம் இந்த உழவு தொழில் செய்பவர்கள் உணவு கொடுக்கின்ற காரணத்தினால் உள்ளவர்கள் எல்லாருமே எப்படி தேருக்கு அச்சாணி முக்கியமோ அதுபோல இந்த உலகத்தை வாழ வைப்பதிலே உழவர்கள் அச்சாணியாக செயல்படுகிறார்கள் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். எனவே நாம் எல்லாம் உழவு தொழில் செய்யக்கூடியவர்கள். இதோ கடவுள் நம்மை இந்த உலகத்திலே அச்சாணிகளாக ஆணி வேர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே நாமெல்லாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள் இந்த உழவு தொழிலை செய்கின்ற காரணத்தினால். அன்பிற்குரியவர்களே, எப்படி நாமெல்லாம் பேறு பெற்றவருடைய குழுவிலே இணைய முடியும் என்று பார்க்கும் பொழுது நமது பாதுகாவலராகிய இன்னாசியாரை போல நாம் கடவுளுடைய அதிமிகு மகிமைக்காக வாழும்போது நாம் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் எப்படி வாழ்ந்தாலும் இன்னாசியாரை போல எல்லாமே கடவுளுடைய அதிமிகு மகிமைக்காகத்தான் என்ற சிந்தனையோடு வாழும்போது நாம் எல்லாருமே பேறு பெற்றவர்களாக வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, புனித இன்னாசியாருடைய வாழ்வை சிந்திப்பதற்கு முன்பாக இன்று நாம் மிக பெரிய மிக அருமையான ஒரு புனிதருடைய விழாவை தாயாகிய திருச்சபை இன்று கொண்டாடுகிறது. புனித சந்தியாகப்பர் திருவிழா. சந்தியாகப்பர் பாலஸ்தீன நாட்டிலே மீனவ குடும்பத்திலே பிறந்தாலும் அவர் இயேசு ஆண்டவரை போதித்த நாடு ஸ்பெயின் நாடு. எனவே இந்த நாளிலே இன்னாசியார் பிறந்த நாடு ஸ்பெயின் நாடு. எனவே புனித பெரிய யாக்கோபு என்கிற சந்தியாகப்பர் அவர் கிபி 44ஆம் ஆண்டு அக்ரிப்பா என்கிற ஒரு மன்னனால் வாளால் கொல்லப்படுகிறார். எனவே ஸ்பெயின் தேசத்திலே ரத்தம் சிந்தி மரித்தவர் புனித சந்தியாகப்பர். சந்தியாகப்பர் மறை சாட்சியாக மரித்த அந்த மண்ணிலே சந்தியாகப்பர் நற்செய்தி அறிவித்த அந்த மண்ணிலே பிறந்தவர்தான் நம்முடைய பாதுகாவலர் இன்னாசியார். எனவே இந்த ஸ்பெயின் நாடானது பல புனிதர்களை இந்த உலகுக்கு கொடுத்த நாடு. சந்தியாகப்பருடைய அந்த விசுவாச போதனையால் பல புனிதர்கள் ஸ்பெயின் தேசத்திலிருந்து உருவானார்கள். குறிப்பாக கார்மேல் சபையைச் சேர்ந்த புனித சிலுவை அருளப்பர், புனித அவிலா தெரசம்மாள், அதுபோல கிளரிசிய சபையை உருவாக்கிய புனித அந்தோணி மரிய கிளாரட், அதுபோல இயேசுவை உருவாக்கிய நம்முடைய பாதுகாவலர் இன்னாசியார், அது மட்டுமல்ல அவரை பின்பற்றி வந்த சவேரியார், இதுபோல பல புனிதர்களை பெற்ற நாடு, பெற்றெடுத்த நாடு ஸ்பெயின் நாடு. புனித சந்தியாகப்பருடைய விசுவாச போதனையால் இவ்வளவு புனிதர்களை தாயாகிய திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே இந்த சாத்தம்பட்டி பங்கை நினைத்து பார்க்கும்போது இது ஒரு குட்டி ஸ்பெயின் நாடு. எல்லாம் கைத்தட்டுங்க. அதாவது திருச்சி பழைய கோயில் பங்கை சின்ன ரோமாபுரின்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த சாத்தம்பட்டி பங்கு சமூகமானது ஒரு குட்டி ஸ்பெயின்.
எனவே நம்முடைய அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்கள் இந்த சாத்தம்பட்டி பங்கை ஒரு ஸ்பெயின் நாட்டை போல நமது மக்களை விசுவாசத்திலே வளர்த்தெடுக்க வேண்டும். இப்படி இன்னாசியார் பிறந்த நாட்டில் இருக்கின்ற அந்த கோயிலை போல நமது ஆலயத்திலும் ஒரு ஸ்பெயின் நாட்டை போல கோயிலை கட்ட வேண்டும் என்ற பல முயற்சிகள் எடுத்து நம் எல்லாரையும் அதற்காக ஆன்மீக தயாரிப்பிலே நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். எனவே அந்த வகையிலே நம்முடைய தந்தை ஜான் பீட்டரை போல இந்த பங்கில் எத்தனையோ முன்னாள் பங்கு தந்தையர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலே கிறிஸ்தவம் ஏறக்குறைய கிபி 52ஆம் ஆண்டு முதல் புனித தோமையாருடைய வழியிலே விசுவாச போதனையிலே வளர்ந்த நாடாக இருந்தாலும் ஏறக்குறைய நம்முடைய திருச்சி மறை மாவட்டம் 1600களிலே ஏறக்குறைய 450 ஆண்டுகளுக்கு மேலாக நமது இந்த சாத்தம்பட்டி பகுதியிலே நாம் விசுவாசத்தினால் வளர்க்கப்பட்டாலும் குறிப்பாக அருட்தந்தை லூயிஸ் கார்னியர் 1843ஆம் ஆண்டு இந்த பகுதியிலே அதிகம் கவனம் செலுத்தியிருக்கின்றார். எனவே அந்த அருட்தந்தை லூயிஸ் கார்னியர் அவர்கள் இந்த சாத்தம்பட்டியை அவர் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர் கட்டாயம் வழிநடத்தியிருக்க வேண்டும். புனித இன்னாசியாருடைய ஸ்பெயின் நாட்டுக்கும் லூயிஸ் கார்னியர் வாழ்ந்த பிறந்த பிரான்ஸ் நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. ஏனென்றால் புனித இன்னாசியா தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மனமாற்றம் பெற்றார் என்றால் அதற்கு காரணம் பிரான்ஸ் நாடானது ஸ்பெயின் நாடோடு போர் தொடுத்த போது அந்த போரில்தான் இன்னாசியார் காலிலே குண்டடிப்பட்டு அவர் படுத்த படுக்கையானார். எனவே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பட்ட வேதனைகளை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், போரின் போது அந்த பிரான்ஸ் நாட்டினர் பீரங்கி குண்டு ஒன்று இனிக்கோவின் முழங்காலை பதம் பார்த்தது. இனிக்கோ கீழே சாய்ந்தார். முழங்கால் எலும்பு நொறுங்கி போயிருந்தது. முறிந்த எலும்புகள் ஒன்றோடொன்று சரியாக பொருத்தப்படவில்லை. எனவே அவற்றை மீண்டும் சரியாக பொருத்த வேண்டியிருந்தது. அதன் பிறகும் முழங்காலுக்கு கீழே ஒரு எலும்பு நீட்டிக்கொண்டே இருந்தது. பார்வைக்கு விகாரமாக தெரிந்த அந்த எலும்பை அறுத்து எடுத்துவிட வேண்டும் என்றார் இனிக்கோ இன்னாசியார். மயக்க மருந்துகள் எதுவும் இல்லாத அக்காலத்தில் இந்த அறுவை சிகிச்சை அவருக்கு எவ்வளவு வலியை கொடுத்திருக்கும் என நாம் சற்று தியானித்து பார்ப்போம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னாசியா தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே அதிமிகு மகிமைக்காகத்தான், எல்லாமே இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காகத்தான் என்று வாழ்ந்தார். குறிப்பாக தன்னுடைய வலி, தன்னுடைய வேதனை, தன்னுடைய அந்த எலும்பு அடிபட்டதினால் ஏற்பட்ட அந்த வலி எல்லாமே இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காக என்றுதான் அவர் வாழ்ந்திருக்கின்றார். எனவே சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாம் உழவு தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உழவு தொழிலை செய்கின்ற காரணத்தினால் நமக்கு ஏற்படக்கூடியது எல்லாமே வலிகளும் வேதனைகளும் தான். உற்பத்தி செய்த பொருளுக்கு ஏற்ற விலை இல்லை. நாம் எல்லாம் உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற பயன் இல்லை. எனவே இதுபோன்று இன்று நாம் உழவு தொழிலை ஏன் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறியதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறாக நமது வாழ்க்கையிலே வலிகளும் வேதனை இருக்கின்றது. ஆனால் இன்னாசியாரை போல நீங்களும் நானும் அதிமிகு மகிமைக்காக, இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காக வாழ முடியும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழுகிற பொழுது நாம் எல்லாம் பேறு பெற்றோருடைய குழுவிலே இணைகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித
இன்னாசியாருடைய அந்த வாழ்வினை பார்க்கும் பொழுது அவருடைய சுரூபத்தை பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை வயசுல இறந்திருப்பார் நீங்க நினைச்சு பார்க்குறீங்க? இன்னாசியார் சுரூபம் உங்களுக்கு தெரியும், பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் சுரூபத்தை பார்க்கும்போது அவர் எத்தனை வயசுல இறந்திருப்பார்? 65 வயசு. 65 வயதிலே அவர் இறந்து போனார். 1491ஆம் ஆண்டு பிறந்தவர் 1556 இறந்து விட்டார். ஏறக்குறைய 65 ஆண்டுகள். அவர் எல்லாமே அதிமிகு மகிமைக்காக என்ற அந்த விருது வாக்கினை ஏற்று அது எப்படி செயல்படுத்த முடியும் என்று சிந்திக்கும் பொழுது முழுக்க முழுக்க ஆன்ம நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான், நம்முடைய உடலுக்கல்ல நம்முடைய ஆன்மா, அந்த வேர்தான் இந்த மரத்தை தாங்குகின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு மரம் என்றால் இந்த வேர் என்பது நம்முடைய ஆன்மாவுக்கு சமம். நம்முடைய வாழ்வு என்னும் மரத்திலே நம்முடைய ஆன்மாதான், ஆன்ம நலன்தான் வேரை போன்றது. அடுத்து இந்த மரத்தினுடைய தண்டு பகுதி என்பது நம்முடைய வாழ்க்கையை சார்ந்தது. குறிப்பாக நம்முடைய உணர்வுபூர்வமான ஒரு செயல்பாடாக இருக்கலாம், நம்முடைய உடல் வளர்ச்சி இருக்கலாம். இந்த வளர்ச்சி எல்லாம் இந்த மரத்தினுடைய தண்டு பகுதியை போன்றது. எனவே இந்த தண்டு பகுதி என்பது வேரை பொறுத்ததுதான். அதுபோல இந்த மரத்தினுடைய பரந்துபட்ட பகுதி, ஆங்கிலத்திலே கிரவுன் ஆஃப் த ட்ரீ என்று சொல்வார்கள். எனவே இந்த பரந்துபட்ட பகுதி என்பது இது பலருக்கானது. எத்தனையோ பறவைகள் வந்து தங்குகிறது, எவ்வளவோ பழங்கள் காய்க்கிறது, பல பறவைகள் வந்து அந்த பழத்தை உண்கிறது. இந்த மரத்திற்கு கீழே எத்தனையோ மனிதர்கள் ஓய்வெடுக்கிறார்கள். எனவே இந்த பரந்துபட்ட பகுதி என்பது நமது வாழ்க்கை போன்றது. எனவே நாம் எல்லாம் நம்முடைய ஆன்ம வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த வேரை எப்படி நம்ம கண்ணால் பார்க்க முடியாதோ அதே போல நீங்களும் நானும் நம்முடைய ஆன்மாவை பார்க்க முடியாது. எனவே நாம் எத்தனை வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மா முக்கியம், வேறு முக்கியம். எனவே எவ்வளவு வாழ்க்கையிலே புயல் வந்தாலும், வலிகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பஞ்சங்கள் வந்தாலும், உடல் நோய்கள் வந்தாலும், இந்த வேர் என்பது அடிப்படை. இந்த வேர் என்பது மிக மிக முக்கியம். எனவே நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே எல்லாமே அதிமிக மகிமைக்காக என்று சொல்கிற பொழுது இந்த விருது வாக்கை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் நம்முடைய உடலுக்கல்ல, நம்முடைய தொழிலுக்கல்ல, நம்முடைய குடும்பத்திற்கல்ல, நம்முடைய பல காரியங்களுக்கல்ல, நம்முடைய ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் இந்த விருது வாக்கை நாம் வாழ்வாக்க முடியும். அது வழியாக நாம் எல்லாம் இயேசு ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்க்கை வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, ஸ்பெயின் நாட்டிலேயே புனித சந்தியாகப்பர் அவர் மறைப்பணி செய்தார் என்றால் அது இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேசனுடைய அது முடிவு, விருப்பம். அதுபோல நாம் எல்லாம் பாக்கியசாலிகள். தமிழர்கள், தமிழ் மண்ணை சார்ந்தவர்கள், தமிழ் மொழியை நேசிப்பவர்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் இந்த தமிழ் மண்ணுக்கும் ஸ்பெயின் தேசத்திற்கும் ரோமை தேசத்திற்கும் வெனிஸ் மாநகரத்திற்கும் பல வாணிப உறவு 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது. எனவே அந்த பரம்பரையிலே பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் தமிழ் மக்கள். இந்த தமிழ் மக்களை அதிகமாக நேசித்தவர் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன். என இயேசு ஆண்டவருடைய இதயத்திலே, மூளையிலே நாம் எல்லாம் இடம் பதித்திருக்கின்றோம். எப்படி என்றால், எப்படி ஸ்பெயின் நாட்டிற்கு சந்தியாகப்பர் என்கிற இயேசுனுடைய 12 சிடரிலே ஒரு சிடரை இயேசு ஸ்பெயின் நாட்டிற்கு அனுப்ப திருவுளம் கொண்டாரோ, அதே போல நமது இந்திய மண்ணுக்கு தோமையாரை இயேசு ஆண்டவர் அனுப்ப திருவுளம் கொண்டிருந்தார். அந்த வகையில் நாம் எல்லாம் பேறு பெற்றவர்கள். எனவே இந்த
இந்திய நாட்டிலிருந்து, குறிப்பாக தமிழ் மண்ணிலிருந்து அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காக அதிகமாக வாழ்ந்து நாம் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு கனி கொடுக்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். இந்த சாத்தம்பட்டி பங்கு சமூகத்தை நாம் குட்டி ஸ்பெயினாக உருவாக்குவதிலே எல்லாமே அதிமிகு மகிமைக்காக என்ற அந்த சிந்தனையிலே நாம் எல்லாம் குறிப்பாக நம்முடைய ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் வழியாக நம்முடைய ஆன்மாவினுடைய அந்த முன்னேற்றத்திற்கு அந்த வேரை நாம் எல்லாம் உண்மையிலே பலப்படுத்தக்கூடியவர்களாக, ஆன்ம வேரை நாம் காக்கக்கூடியவர்களாக வாழுகின்ற பொழுது இறைவன் உண்மையிலேயே இன்னும் நம்மை அதிகமாக உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இறைவன் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதுகாவலர் புனித இன்னாசியருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். வழிநடத்தும் நாயகனே எம் இறைவா, அன்னையாம் தாய் திரு அவையை வழிநடத்தி வருகின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் உமது பணியை நல்ல முறையில் செய்ய தேவையான அருள் வரங்களையும் உடல் உள்ள ஆன்ம நலனையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் நாயகனே எம் இறைவா, இன்றைய 4வது நவநாளை சிறப்பிக்கின்ற எம் மகுதுப்பட்டு இறை மக்களை ஆசிர்வதியும். அவர்கள் உடல் உள்ள நலத்தோடு வாழவும், குடும்பங்களில் ஒற்றுமை, அன்பு, சமாதானம் நிலைக்கவும், அவர்களின் தேவைகள் நிறைவேறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தெய்வமே எம் இறைவா, தொழிலாளர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் செய்கின்ற பணிகளில் முன்னேற்றம் காணவும், கடன் பிரச்சனைகள் தீரவும், அவர்களின் தேவைகள் நிறைவேறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் நாயகனே எம் இறைவா, இவ்வுலகில் வாழ வழியில்லாமல் அலைந்து திரியும் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் வாழ்வை நல்ல முறையில் வாழ தேவையான அருள் உதவிகளை தந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் உருக்கமாக மன்றாடுவோம். குறிப்பாக இதோ நம்முடைய ஆன்ம வாழ்வுக்கு, நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக எப்படி வாழப்போகிறோம் என்று ஜெபிப்போம். நம்முடைய உடல் வளர்ச்சி எந்த அளவுக்கு வளருகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்ம வளர்ச்சி இருக்க வேண்டும். நம்முடைய வயது எத்தனையாக இருக்கின்றதோ அத்தனை மடங்கு நம்முடைய ஆன்ம வளர்ச்சி இருக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையிலே இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காக நம்முடைய ஆன்ம நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அருள் வேண்டி ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக இன்னாசியாருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக ஜெபிக்கின்றோம். ஆமென். எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே.
வந்தேன் என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அர்ச்சனை பூவாய் வீசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அன்பிற்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசியாரின் நவநாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனித திருக்கெல்லாம் ஊற்றாக ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைபொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் இன்னாசியாருடைய வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்திமுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் மக்கு சொந்தமான மக்கள், குறிப்பாக இன்று சிறப்பு செய்கின்ற பயம் செய்கின்ற இதோ மகுதுப்பட்டி ஊர் மேனேஜர் சேசு சபரியார், அவருடைய குடும்பத்தார், எல்லா இறை மக்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரை மகுதுப்பட்டி மக்களுக்கும் ஊர் மேனேஜர் நிர்வாகிகளுக்கும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊர் மேனேஜர், ஊர் நிர்வாகிகள், இறை மக்கள் ஒவ்வொருவருடைய நலனுக்காக உழைக்கக்கூடிய கிருபையை அவர்களுக்கு நீ தருவீராக. குடும்பத்திலே அன்பும் சமாதானம் ஒற்றுமை நிலவும், திருமணக்காரிகள் கைகூடவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், இன்னும் வெளிநாட்டில் பணியாற்றக்கூடியவர்கள் பாதுகாப்பாக பணியாற்றவும், இன்னும் கொடி போதையால் அவதிப்படுகின்றவர்கள் அந்த நோயிலிருந்து விடுதலை பெறவும், நோயாளர்கள் சுகம் பெறவும், விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடுகள் பழுகி பெருகவும், பிள்ளைகள் ஞானத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்கவும் தயவாய் அவர்களுக்கு துணை புரிவீராக. தந்தையே, இந்த திருப்பலியை நன்றி பலியாக, வேண்டல் பலியாக ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. பாலுக்கண்ணு, ரவி, சுமதி, சூசை மாணிக்கம், ராயர் பீட்டர், அந்தோணியம்மாள், சாமிக்கண்ணு, ஹெலன், சபரியார், மரியத்தங்கம், செபஸ்தி அம்மாள், குழந்தராஜ், இன்னாசி அம்மாள், தனமேரி, சபரிமுத்து, ஆரைக்கம்மாள், சிங்காரம், ஜான் கென்னடி, எஸ்தர் ராஜாத்தி, அருள் ஜோசப், மரியாள், இவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக நீர் ஆசிர்வதியும். வேளாங்கண்ணி குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இவர்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் ஒவ்வொன்றும் சிறக்க துணை புரிவீராக. உம்முடைய வல்லமைக்கு கிருபை எப்போதும் இவர்களுடன் வழி நடத்த துணை புரியும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையில் இறந்து போன எங்கள் குடும்பங்களில் மரித்த அத்தனை பேரையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், திருமுழுக்கு யோவான், திருத்தூதர்கள் சிறப்பாக ராயப்பர், சின்னப்பர், இளப்பர் தோமையார், இன்று நினைவு கூறுகின்ற புனித யாக்கோப்,
மற்றும் எங்களுடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் இஞ்ஞாசியார், அருளானந்தர் சவேரியார், பதுவேந்தோணியார், வனத்தந்தோணியார், செபஸ்தியார், ஆரோக்கியநாதர், வனத்து சின்னப்பர், புனித பியோ, புனித பேட்ரிக், புனித ரீட்டாமால் மற்றும் நவவிலாச வானக தூதர்கள், அதி தூதர்கள், தூயமிக்க மெக்கேல், கப்ரியல், ரஃபேல் அணிவுடனும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டும் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாட வாழ்ந்திட வரமருள் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. அல்லது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. தேவதரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும், இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
இறைவா இறைவா என் இதயம் நினைவாய் இறைவா இறைவா என் இதயம் நினைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அடைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமென் ஆமென். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனிதரின் வழியாக இறைவனை மைமைப்படுத்தக்கூடிய 4ஆம் நவநாள் திருப்பலியை இன்று திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபித்து நாம் செய்கின்ற உழவு தொழில் ஒரு அடிமட்டமான தொழில் அல்ல, தாழ்வுக்குரிய தொழில் அல்ல. நாம் பேறு பெற்றவர்கள். இறைவன் படைப்பிலே இயற்கையை படைத்தார். எவ்வாறு நாம் இந்த நிலத்தை இன்று பூச்சி மருந்துகளால் உரத்தால் எவ்வாறு அதை விஷமாக்குகிறோம் என்பதையும் வரலாற்று கண்ணோட்டத்தோடு புனிதர் பிறந்த ஸ்பெயின் நாடு இன்று விழா கொண்டாடுகின்ற புனித சந்தையாப்பர் அவருக்குள்ள தொடர்பு அந்த திருத்தூதருடைய மறைசாட்சியர் பணியின் வழியாக அந்த மண்ணினுடைய இரத்தத்தை செந்தியதால் எத்தனை புனிதர்கள் தோன்றினார்கள் என்பதையும் நமக்கு தெள்ளத் தெளிவாக நாம் எவ்வாறு ஒரு விதையாக, ஒரு மரமாக, ஒரு கிளையாக எவ்வாறு வேறாக இருக்க முடியும் இறைவனுடைய பிரசன்னத்தில் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக ஆழமாக வரலாற்று பின்னணியிலே புரிந்து கொள்ள வகையிலே நமக்கு பகிர்ந்து கொடுத்த அருள் தந்தை நம்முடைய மலம்பட்டி புனித சவேரியார் திருத்தலத்தினுடைய பங்கு தந்தை அவர்களை நாம் அந்தோணி ரமேஷ்குமார் அவர்களை கைத்தட்டி நம்முடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். நம்முடைய நன்றியும் அன்பின் காணிக்கையாக மகுதுப்பட்டி ஊர் மேனேஜர் சேஸ் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். தந்தை அவர்கள் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்கள். அதே போல் அவர் உடல் அளவிலே சற்று குட்டையாக இருந்தாலும் வீரமிக்கவர், விரைவாக செய்யக்கூடியவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு ஆன்மீக பணிகள் செய்யக்கூடியவர். ஆகவே தான் அவர் எங்கு சென்றாலும் எல்லா தரவுகளையும் எடுத்து செல்வார், திருவிவிலியத்தை கையில் ஏந்தி செல்வார். அது மட்டுமல்ல, ஆற்றுப்பட்டுதல் கவுன்சிலிங் என்ற அந்த நிகழ்விலே அவர் முதுகலை பட்டம் பெற்று எத்தனையோ கல்விக்கூடங்கள் கல்லூரிகளில் சென்று பிள்ளைகளை மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கின்ற உன்னத பணியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மலம்பட்டியிலே அமைதியாக அந்த மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள், மரக்கல்வியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக சரி, பல்வேறு திட்டங்களை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளிலே நமக்காக நம்முடைய அழைப்பை ஏற்று வந்த தந்தையர்களை மீண்டும் கைத்தட்டி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இன்றைய நாளில் சிறப்பு செய்த மகுதுப்பட்டி ஊர் மேனேஜர் சேசு சவரியார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும்
ஊர் நிர்வாகிகளுக்கும் எல்லா இறை மக்கள் குடும்பத்தாருக்கும் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இறை இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அன்பு பங்கு தந்தை, பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இன்னாசியார் சக்தி நிறைந்தவர். எனவே அந்த சக்தி நிறைந்த அந்த இன்னாசியாருடைய அந்த மகத்துவத்தை நாமும் அதை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதிமிகு மகிமைக்காக, இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காக என்ற வார்த்தையை வாழ்வாக்கியது போல நம்முடைய பங்கு சமூகத்தை வாழ்வாக்க தந்தையர்கள் பல முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறார். நான் பார்த்து பார்த்து பெருமைப்படைவேன். எனவே இந்த சாத்தம்பட்டி பங்கு பல மடங்கு வளர்ந்திருக்கிறது. 2007ஆம் ஆண்டு இழுப்பூரில் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிருக்கிறேன். அதுபோல் 2002 நான் ஓராண்டு இங்கு ரீஜென்சி பணி செய்திருக்கிறேன். நாவல் பூசிக்கெல்லாம் வருவேன், கோயில் காலியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா ரொம்ப கோயில் நிரம்ப இருக்குது. என்னை சிறப்பாக குட்டி ஸ்பெயின் சொன்ன மாதிரி நம்முடைய பங்கு சமூகத்தை தந்தையவர்கள் பல வகையிலே முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பழி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பழி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மை நம் குடும்பத்தில் இருப்பவர்களையும் குறிப்பாக நமது பெரியோர்களை, பெற்றோர்களை, பிள்ளைகள், மருமக்களை புனித இன்னாசியாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. நமஸ்காரமும் உண்டாக கடவுது.
தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.